சபரிமலையில் மண்டல பூஜை மகர ஜோதியின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்க குறிப்பிட்ட 5 நாட்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கிய மண்டல பூஜை யாத்திரை வரும் 26ஆம் தேதி நிறைவடைகிறது. மண்டல பூஜைக்கான நாள் நெருங்கி வருவதால் அங்கு பக்தர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதிகபட்சமாக நேற்று முன்தினம் 96,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். இந்த நிலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவஸ்வம் போர்டு புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. மண்டல பூஜையை ஒட்டி வரும் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் 50,000 பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் ஸ்பாட் புக்கிங் வசதி கிடையாது எனவும் தெரிவித்துள்ளது. வரும் 6ஆம் தேதி மண்டல பூஜை நிறைவடைந்த பின்னர் இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்பட உள்ளது. மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மகர ஜோதி பூஜைக்காக நடை திறக்கப்பட உள்ளது. இதனை ஒட்டி ஜனவரி 12, 13 மற்றும் 14 ஆகிய தினங்களில் பக்தர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக ஸ்பாட் புக்கிங் ரத்து செய்யவும் 50,000 பக்தர்களுக்கு மட்டுமே ஆன்லைனில் முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கவும் தேவஸ்வம் போர்டு அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர்.